வழி பிரிவு சாலை இருபுறமும் பார்த்து சாலையை சரியாக கடக்க வேண்டும். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாது. ஓரங்கு நாடகத்தை எளிதில் நமக்கு புரியும்படியாக நல்ல பல விழிப்புணர்வு செய்திகளை வழங்கிய நம்முடைய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் ஒரு பலத்த கரகோஷம் எழுப்புவோம். அடுத்து சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், விருந்துக்கு போன இடத்துல நீண்ட நாள் நம்ம தங்கினோம்னா உனக்கு என்னடா சோறு கண்ட இடம் சொர்க்கம்பாங்க. அதோட உண்மை அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவன் கோயில்களில் ஐப்பசி பௌர்ணமி அன்று வெள்ளை அன்னத்தால் அபிஷேகம் நடக்கும். அப்ப அந்த அபிஷேகத்தை போய் நம்ம நேரடியாக கண்டால், நேரடியாக தரிசித்தால் நாம் சொர்க்கத்தில் நீண்டால் வாழ்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிட்டுமாம். அதைத்தான் என்ன சொன்னாங்கன்னா, சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொன்னார்கள். ஆனா நம்ம நாளடைவில் என்ன பண்ணிட்டோம், கிண்டலா ஏதோ கேலியா ஏதோ சோறு கண்ட இடம் சொர்க்கம், சோறு கண்ட இடம் சொர்க்கம் இருக்கோம். எனவே அந்த வெள்ளை அன்னத்தை நாம் நேரடியாக கண்டு தரிசிப்போம் ஐப்பசி பௌர்ணமி அன்று என்று சொல்லி, அடுத்து சாலை பாதுகாப்பு மாதத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளை இதோ வீடியோ தொகுப்பாக இப்பொழுது நம் முன் வெளியிடுகின்றனர். நாம் கண்டு ரசிப்போம்.
ஓட்டி சாலையில நடந்து போற நல்லவனை பின்னல்ல போலீஸ் நின்னா மட்டும் அந்த நேரத்துல எடுத்து போட்டுக்கிறாங்க. கேட்டா முடி கொட்டிடும்ன்றாங்க. அழகு மலர்கள் தந்த அருமையான செடி ஒன்று. இரவு போய் பகல் வந்தது. அந்த செடி வாடி வதங்கி நின்றது. அதன் அருகிலே பூப்பறிக்க காத்திருந்த இளம்பெண் வாடி போய் நின்றாள். காரணம், மண்ணுக்குள் வாழும் கண்ணுக்கு தெரியாத வேர் புழு ஒன்று அந்த செடியின் வேரை அரித்து விட்டது. ஓடி ஆடி பாடி திரிந்து கொண்டிருந்த ஒருவன் திடீரென்று பதறி போய் நிற்கின்றான். காரணம், பாவம் என்னும் வேர்ப்புழு அவன் மனதுக்குள் புகுந்து இதயம் வரை சென்று விட்டதாம். மறுபுறம் பார்க்கின்றேன், அங்கே ஒரு பெண் கதறுகிறாள், பாவம் என்ற புற்றுநோய் என் ரத்தம் ஃபுல்லா பரவி இருக்கிறது என்று. இன்னொருவன் சொல்லுகின்றான், பாவத்தை நான் விட மறுத்தாலும் பாவம் என்னை விட மறுக்கிறது என்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மனித சமுதாயமே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து விடுபடுவதற்கு வழியே கிடைக்காதா அல்லது வழியே கிடையாதா என்று எண்ணி ஏங்கி சாலைகளில் பல்வேறு கவலைகளோடும் இன்னல்களோடும் இடர்பாடுகளோடும் வாகனத்தை இயக்கும் பொழுது ஆங்காங்கே பல்வேறு விபத்துக்கள் ஏற்படுகின்றன. எனவே இந்த விபத்துக்களை குறைப்பதற்கு நம்ம சுற்றுப்புறமாக இருந்தாலும், நம்முடைய டால்மியாவாக இருந்தால், எந்த பகுதியாக இருந்தாலும் நாம் எவ்வாறு அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும், அப்படிப்பட்ட விபத்துக்களுக்கு குறைப்பதற்கு நம்மால் ஆனவற்றை என்ன செய்ய முடியும் என்று நம்முடைய சாலை பாதுகாப்பு குழுமத்தை அழைத்து நல்ல பல ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்கி அவர்களை செயல்படுத்தும் விதமாக பல்வேறு புதிய புதிய திட்டங்களை புகுத்தி இந்த சுற்றுப்புற மக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஆலோசனைகளை வழங்கி வரும் நம்முடைய டால்மியா சிமெண்ட் நிறுவனத்தினுடைய ஆலை தலைவர் திரு விநாயகமூர்த்தி சார் அவர்களை உங்களின் பலத்த கரகோஷத்தோடு துவக்க உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். Respected டாக்டர் அஜய் தங்கம் டிஎஸ்பி சார் அவர்களே, பிஎன்எஸ் துரைராஜ் மற்றும் என்னுடன் பணிபுரியும் சக நண்பர்களே, டிரான்ஸ்போர்ட் வேலை செய்யும் நண்பர்களே, லேடிஸ் கிளப் அங்கத்தினர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம்ண்ணே. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த அரங்கமே இவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டாக, ரொம்ப ஒரு எனர்ஜி உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே அதிருதுங்கிற மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணி நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் மார்னிங் இது காலையில் வந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ், பிஎன்எஸ் அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 20 ஆக்டிவிட்டீஸ் இந்த ஒரு பாதுகாப்பு மாதத்துக்கு பண்ணியிருக்காங்க. அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டுகளை தெரிவித்தோம். அவருக்குன்னா அவருடைய டீம், அவருக்குள்ள நிறைய பெரிய டீம் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பைலட், ட்ரக் பைலட்ஸு, ஃப்ளைட்லாம் ஒரு பைலட் தான் இருப்பாங்க. நம்மகிட்ட மட்டும் தான் 1000-2000 பைலட்ஸ் இருக்காங்க. அந்தளவுக்கு நிறைய பைலட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் வெல் சப்போர்ட்டட் பை லேடிஸ் கிளப். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் கூட பார்த்தோம். இல்லை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களே செய்திருக்கிறாங்க. அந்த ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த முடி போயிடும், அதாவது ஹெல்மெட் போடலன்னா முடி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. கரெக்டு, ஹெல்மெட் போடலன்னா முடி தான் போகும், ஹெல்மெட் போட்டால் முடி தான் போகும், போடலன்னா மூளையே போயிடுங்கிறத அழகாக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. முடி முக்கியமாக மூளை முக்கியமாக நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். மூளை இருக்கவங்க யாரும் அப்படி முடிக்காக மூளையை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். குட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கீழே பார்த்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் 3 ஸ்கூல், டிவிஎம், டிஹெச்எஸ் அண்ட் ஐடிஐ, அவ்வளோ இன்னோவேட்டிவாக, அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக வித்தின் 2-3 days ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கைத்தட்டுக்கள். இப்போ
அப்புறம் இங்கே 2 குழந்தைங்க அழகாக பேசுனாங்க, ப்ளஸ் ஒரு பாட்டு பாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கிட், இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சேர்ந்து ஒரு மைம் போட்டு ஸ்கிட் போட்டாங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதாவது கிரேட், ரொம்ப தெளிவாக அழகாக. சரி, எல்லாத்துக்குமே சாலை விதிகள் வந்து ரொம்ப தெரிந்த விஷயந்தான், புதுசாக ஒன்றும் இல்லை. பட் அதை எவ்வளோ சொல்லி நமக்கு உணர்த்தி அதனுடைய இம்பேக்டை தெரிவிக்கிறாங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது 3 பேர் போகக்கூடாது, போனால் என்ன ஆகும், அதே மாதிரி ஆப்போசிட்டில் வண்டி ராங் சைடில் போகக்கூடாது, போனால் என்ன ஆகும்போது நமக்கு தெரியும் போகக்கூடாது. பட் போனால் என்ன ஆகுறது இப்படி பிக்டோரியலாக இருக்கும்போது நம்மளை அறியாமலே நாளைக்கு எதாவது நம்ம ரோட்டில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த மாதிரி த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த ரோட் சேஃப்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் பண்ணும்போது நம்மளுடைய மைண்டில் போய் அது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நம்ம அதை மீறும் போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி பண்ண அப்படி ஆகிடுங்கிறது நம்ம அனிச்சை செயல்னு சொல்லுவோம். டைரெக்டாக நம்மளுக்கு ரியாக்ஷன் ஆகி நம்ம அப்படி போக மாட்டோம். அதுதான் நம்மளுடைய பர்பஸ். அதாவது குழந்தைங்க நம்ம சொல்கிறத விட குழந்தைகள் சொல்லும்போது ஸோ அவங்க இந்த வயசுலேயே தே ஆர் கெட்டிங் வெல் ட்ரெயின்ட் ஆன் சேஃப்டி. ஸோ அவங்க என்ன பெரிய ஆள் ஆகும்போது அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய அம்மா அப்பா, நம்ம நான் சொல்லி அதிகாரி கேட்குறத விட அந்த அவருடைய குழந்தை, பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அவங்க அப்பாவோட சாப்பா ஹெல்மெட் போகாதீங்க, லெஃப்ட்டில் போகாதீங்க, ஸ்பீடாக போகாதீங்கன்னு சொல்லும்போது இன்னும் அது ரொம்ப பஞ்சிங்காக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து லேடிஸ் கிளப்பாக இருக்கட்டும், ஸ்கூலில் இருக்கட்டும், ட்ரக் பைலட்ஸ் எல்லாத்துக்கும் அக்ராஸ் ஆல் த கேட்டகரிஸ் we are conducting so many competition பண்ணும்போது இன்வால்வ்மெண்ட் வரும். இன்வால்வ்மெண்ட் வந்து குட்